ஏடி இதாடி அந்த காட்டு பங்களா பார்க்கவே பயங்கரமா இருக்கேடி. எல்லாரும் சொல்லி கேள்விதான் பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் முதல் தடவை நேர்ல பாத்திருக்கேன். ஏடி இங்கேடி நம்ம பூமாரியை கடத்தி வச்சிருக்காங்க. ஆமாக்கா, இதான் அந்த காட்டு பங்களா. நம்ம எல்லாம் உள்ள போவோம். அவனுங்க வர திருடனுங்க எப்படி கடத்தி வச்சிருக்கானுங்களோ தெரியல. நம்ம போய் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். பூமாரியை வர காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். ஏடி சின்ன பொண்ணு, உள்ள போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இதெல்லாம் பேய் பங்களான்னு வர சொல்லுவாங்க. உள்ள பேய் எதுவும் இருக்குமாடி? பேயும் இருக்காது, நாயும் இருக்காது. வாங்கம்மா உள்ள போவோம். வெளியில நின்னே பேசிட்டு இருப்பாங்க. பேய் இருக்கிறதா எப்படி உள்ள பூமாரியை கடத்தி வச்சிருப்பானுங்க? வாமா, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. சின்ன பொண்ணு சொல்றது சரிதான். இங்க எப்படி பேய் இருக்கும்? பேய் இருக்குன்னு சொல்லலே, சும்மா எல்லாரும் ஏமாத்தி வச்சிருப்பாங்க. உள்ள பேய்லாம் எதுவும் இருக்காது. பேய் இருந்தா எப்படி பூமாரி உள்ள இருப்பா? புஷ்பா, எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களே. பூமாரியை பாத்துடலாமா? ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வருத்தப்படாம இருங்க. பூமாரி எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாங்கம்மா உள்ள போவோம். சரிடி, போ. நீ முதல்ல உள்ள போ, நாங்க பின்னாடியே வரோம். சரி சரி, வாங்க வாங்க. இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. உள்ள போக போக திக்கு திக்குன்னு அடிக்குது. ஐயோ, யார் இந்த பொம்பளைங்க? நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்காளுங்க. இவளுகளை சும்மா விடக்கூடாது. இந்த விஷயத்த முதல்ல பாஸ் கிட்ட போய் சொல்லணும். ஏடி சின்ன பொண்ணு, அது என்னடி வெள்ளையா ஒரு துணி போட்டு என்னமோ மூடி வச்சிருக்காங்க? பார்க்க பயங்கரமா இருக்கு. அக்கா, இது பழைய பில்டிங்ல, அதனால எதையாவது துணியை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. இதை பார்த்து அது இதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காதீங்க. நமக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என் கூட வாங்க, என்னை நம்பி. பேயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வாங்க. ஏடி சின்ன பொண்ணு, உனக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு? அதெல்லாம் என் கூடயே பிறந்தது. என்னமோ நீ சொல்ற, நாங்களும் பத்தாடி வாரோம். அங்கிட்டு இங்கிட்டு எங்களை அவுத்துட்டு ஓடிடாத சொல்லிட்டேன். ஏக்கா, எனக்காச்சும் உங்க கூட சேர்ந்து எங்கேயாவது அவுத்து விட்டுட்டு ஓடி இருக்கானா சொல்லுங்க. எங்க போனாலும் சேர்ந்தே தானே சுத்துவோம். ஏடி, நம்ம சேர்ந்து சுத்துவோம். ஆனா இந்த இடத்துல எங்க சேர்ந்து சுத்த முடியும்? நீ சுத்த விட்டுட்டு அவுத்துட்டு ஓடிடுவியா என்னமோ எங்களுக்கு பீதியா இருக்கு. சரி விடு, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன். உங்க கூடயே தான் இருப்பேன். இப்போ நம்ம பேசுறதை விட்டுட்டு பூமாரியை தேட ஆரம்பிப்போம். ஏடி, எந்த ரூம்லடி வச்சிருப்பாங்க? ஆமா, கடத்தி வச்சிருக்கிறவன் என்கிட்ட அட்ரஸ், ரூம் பேரு, என்ன நம்பர்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டா போனா. ஒவ்வொரு ரூமா போய் போய் தேடி பார்க்க வேண்டியதான். சரிடி, அப்ப எல்லாரும் தனித்தனியா போய் தேடி பாப்போமா, இல்ல எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தேடி பாப்போமா? எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் தனியா கூட தேடி பார்த்துட்டு வந்துருவேன். அடி அத்தாடி, தனியா மட்டும் விட்டாதீங்க. எல்லாரும் ஒண்ணா போவோம். ஏடி வேண்டாண்டி, சுந்தரி சொல்ற மாதிரி ஒண்ணாவே போவோம். பிறகு ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில இருந்தோம்னு நினைச்சுக்கோ, நம்மளே கண்டுபிடிக்க முடியாம போயிரும். வேண்டாம் வேண்டாம், நீங்க அந்த பக்கமா போங்க, நான் இந்த பக்கமா போறேன். ஏடி சும்மா செவனேட்டு இருடி, எல்லாம் ஒண்ணாவே போவோம். சரி சரி, ஒன்னா போலாம். ஏஹே, எப்படி? எங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. இவ என்ன அந்த சிலைய பார்த்து நக்கல் கட்டிட்டு இருக்கா? ஏடி ஒழுங்கா வாய வையிடி, உண்மையிலே பேய் வந்துற போகுது. ஏக்கா, நீங்க வாட்ட சும்மா கடங்க. இங்க பேயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம வாட்ட ஜாலியா வந்தோமா, நாலு நக்கல் பண்ணோமா, திரும்ப என்ன இந்த இடத்துக்கு வரவா போறோம்? சும்மா எல்லாத்தையும் வெறுப்பேத்திட்டு வர வேண்டியதான். ஏமா தாயே, செவனே திருமா, போ போ. அவ பாரு விட்டுட்டு ஓடுறா பாரு. அவ கட்டி போ. சும்மா நாக்க காட்டிக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டு இருப்பா. போறாயி போ. ஏக்கா, கொஞ்ச நேரமா நக்கல் காமிச்சிட்டு வரேன்க்கா. ஊஹூ ஊஹூ. எங்களை பாத்தியா? எங்களை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சும்மா ஒரு சிலை மாதிரி தானே இருக்க. ஐயோ, பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க போறா. சரிக்கா, அவ அடங்க மாட்டா. அவ அங்கேயே நிக்கட்டும், நம்ம போவோம். சரி புஷ்பா. ஏடி மனசா லூசு, வாடி, எல்லாரும் போயிட்டாங்க. ஏய் கொஞ்ச நேரம் இருடி. ஏய் சிலையே, இங்க பாத்தியா? நான் உன்னை விட அழகா இருக்கனா? இப்ப நீ வர போறியா இல்லையா? ஒழுங்கு மரியாதையா வந்துரு. இவ அடங்க மாட்டா. இவ கையை பிடிச்சு தரத்தர இழுத்துட்டு தான் போணும். ஏடி விடுடி வாரண்டி. நான் பல வருஷமா இந்த பெட்டிக்குள்ள அடப்பட்டு கிடக்கேன். என்னைய பார்த்து என்னைய விட நீ அழகுன்னு சொல்லி உன்னைய காட்டிட்டு இருக்கியா? என்னை எவ்வளவு வெறுப்பேத்தி இருக்க. இரு என் ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இங்க இருந்து யாரும் உயிரோட போகவே முடியாது. பாஸ், இத்தனை வருஷமா நீங்க என்னை கூப்பிட மாட்டீங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன பாஸ், திடீர்னு வந்துட்டீங்க? டேய் கொம்புத்தலையா, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்னா கேள்வி கேட்க கூடாது. இப்போ ஒரு 4-5 பொம்பளைங்க வந்துட்டு போனாங்கல்ல, அவங்கள நீ பயமுறுத்தணும். பாஸ், உங்களோட இந்த உத்தரவுக்காண்டி தான் பல வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வேலையை நான் எவ்வளவு சிறப்பா முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. சரி கொம்புத்தலையா, இங்க இருந்து போ. இவனை வச்சு கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுவோம். அதுவும் அந்த 4 முடி இருக்கா பாரு அந்த பொம்பளை, அவளை சும்மாவே விடக்கூடாது. என்னைய விட நீ அழகாவா இருக்க. சரி, இப்ப யாரு எந்த அளவுக்கு போறாங்கன்னு மட்டும் பாரு. நீ அழகா இருக்கங்கிற திமிர்ல என்னைய வெறுப்பேத்திட்டில. நீ இங்க இருந்து போகும்போது அழகா இருக்கியா இல்ல அலங்கோலமாகறியான்னு பாரு.
என்ன இந்த பாலடைஞ்ச பங்களாங்காங்க. இந்த பங்களால ஒரு பெரிய ஓட்டை மாதிரி இருக்கு. அந்த காலத்துல உள்ள கொத்தனாரு இந்த ஓட்டையை அடைக்காம விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஓட்டை வழியா போனா எங்க போலாம் தெரியல. இந்த இடத்த பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. இது நம்ம ஊர்ல தான் இருக்குமானே தெரிய மாட்டேங்கி. ஆஹா, இங்கக்குள்ள ஏதாவது புதையல் கிதையல் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமா இருக்கு. நிறைய படத்துல வர பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மர்மமான இடத்துலலாம் ஒரு புதையல் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் ஏதாவது புதையல் இருக்குமான்னு தேடி பார்க்கணும். என் மகாக்காரி எந்த ரூம்ல இருக்கானே தெரிய மாட்டேங்கி. இப்ப எந்த திசை பக்கம் போகணும்? என்னாச்சு கத்திட்டு இருக்கா? நமக்கு முன்னாடி புதையல் எதுவும் கண்டுபிடிச்சிட்டாலோ? ஐயோ, அது என் மகா பூமாரி. இப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா. அங்க தான் நாலு திருடனுங்க இருக்காங்க. நாம பேசுறது எதுவும் கேட்டுச்சுனா அவள பூமாரி ஏதாவது செஞ்சுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏடி சின்ன பொண்ணே, இப்போ என்னடி பண்ணணும்? என்னது பண்ணணுமா? அதான் எல்லாரும் பூ மாதிரி பாத்துட்டீங்கல்ல, வாங்க பின்னாடியாக்க ஓடிடுவோம். அழாதீங்கக்கா, அவர் கூறுட்டவ அப்பதான் சொல்லுவா. நீங்க மட்டும் அழுதுட்டு இருக்கீங்க. நம்ம அவன் கையை கால உடைச்சு போட்டு நம்ம பிள்ளையை காப்பாத்துவோம். ஏடி சின்ன பொண்ணே, உன் பேச்ச கேட்டு தானே இங்க வந்தோம். நீ என்னமோ கராத்தே கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ்ன்னா அவனை அடிச்சு உடைச்சிருவேன், கையை உடைச்சிருவேன், காலை உடைச்சிருவேன்னா இவ பேச்ச கேட்டு வந்தேன் பாரு. ஐயோ என் மகளை காப்பாத்துங்க. எக்கா, அங்க பாத்தீங்களா? அங்க எத்தனை பேர் கையில துப்பாக்கியோட இருக்கானுங்க. நம்ம எப்படிக்கா பூ மாதிரியை காப்பாத்த முடியும்? ஏடி எத்தனை பேர் துப்பாக்கியோட இருந்தாலும் சரிடி, அவனுங்க நல்லா நாலு மிதிச்சோட வெச்சுக்கோ, ஓடிடுவானுங்க பாத்துக்கோ. ஆமா, நீங்க மிதிச்சாலே அவனுங்க ஓடிடுவானுங்க. ஏய் வனசா, சுந்தரி, அவ கூட சேர்ந்து நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. இதே உங்க பிள்ளைய கட்டிச்சுனா நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருப்பீங்களோ? ஏக்கா சாரிக்கா, மன்னிச்சிருங்கக்கா. ஏக்கா உங்க கூட நாங்க வரோம். ஆமா நானும் வரேன். சரி, நாங்க போய் சண்டை போட போறோம். நீ வந்தவா வரடி போ. என்ன நம்ம ஹீரோ ஆகலான்னு பார்த்தா கடைசியில நம்மள காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. நானும் வரேன். சார் என்ன சார், அந்த பொண்ணு வீட்ல கேஸ வாபஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா காட்டுப்பூச்சி, அந்த பொண்ணு வீட்டுல கேஸ வாபஸ் பண்ணிட்டாங்க. நீ என்னோட மானத்தையே காப்பாத்திருக்க. நமக்குள்ள எதுக்கு சார் நன்றிலாம்? உன் மேல போட்டிருக்க எல்லா கேஸையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் உனக்கு பதிலுக்கு உதவி பண்ணிட்டேன். சரி சார், அப்ப இந்த பொண்ணை வீட்டுக்கு விட்டுறலாமா? ஆமா, இனிமே அவ நமக்கு தேவை கிடையாது. அவளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு. ஓகே சார். பாஸ், ஐயோ. டேய் என்னடா ஐயோன்னு கத்திட்டு வர? பாஸ், நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க பாஸ். டேய் என்னடா சொல்ற? எப்படிடா கண்டுபிடிச்சாங்க? அதெல்லாம் தெரியல பாஸ். இப்பதான் 4-5 பொம்பளைங்க காட்டு பங்களாக்குள்ள வரத பார்த்தேன் பாஸ். என்னது, இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் உங்களோட சேர்ந்து பண்ண வேலைன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னையும் சேர்த்து உள்ள போடுவாங்க. நான் எஸ்கேப் ஆக போறேன்ப்பா. பாஸ், நான் சொன்ன பொம்பளைங்க இவங்க தான். என்ன இன்ஸ்பெக்டர் சார், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானா?